வணக்கம் ரோவர் நண்பர் தமிழ் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நானும் அதே போல தேவனுடைய சுத்த கிருபையால நல்லா இருக்கிறேன். தேவன் தான் எனக்கு பெரியவர். அவர்தான் பரத்திலே இருந்து இரக்கமும், கிருபையும், தயவும் ஒவ்வொரு நாளும் காலம்புறையில 4:50க்கு எழும்புறதுக்கும் தேவன் தான் உதவி செய்றார். ஏன் சொல்லுங்க பாப்போம்? இந்த மூச்சை நான் விடுறதும், மூச்சு நிற்காம இருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. அதால எப்பொழுதும் முதலாவது தேவனுக்கு தான் மகிமை. அதே போல் காலையில் எழும்பி விடிய வேலையை முடிச்சு கொண்டு அதே போல் ரெஸ்டாரண்ட் வேலைக்கு போயிட்டு இப்போ என்னுடைய இடத்துக்கு வந்துட்டு இனி இரவு வேலைக்கு போகணும். வெயில் என்று சொன்னால் வேறு லெவலில் அடித்து கொண்டிருக்குது. ஒன்றுமே செய்யலாது. தண்ணியை தவிர வேறு எதுவும் குடிக்கவோ சாப்பிடவோ ஒன்றும் விருப்பம் இல்லை. ஜூஸ் குடிக்க கூட இனிப்புகள் இருக்கிறதால அது கூட வெயிலுக்கு விருப்பம் இல்லை இருக்குது. தண்ணி தான் குடிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இன்றைய வெயில் இப்படியே கடந்து கொண்டு இருக்குது. சரி, இப்போ என்ன விஷயம் என்று பார்த்தா, இன்றைக்கு ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறேன். நேற்றைய தினத்தில் நான் பிரான்ஸை பற்றி சொல்லியிருந்தேன். அப்போ பிரான்ஸை பற்றி சொல்லியிருக்கேக்குள்ள என்னுடைய ஃபேஸ்புக்கை பார்க்குற இருப்பினம் தானே, யூடியூப்பை பார்க்குற இருப்பினம் தானே. அப்போ அப்படி பார்க்கல அதுக்குள்ள ஒரு பழகி வந்தவர் இதுகளெல்லாம் கவனித்து போட்டு சந்தித்தால் பேசிக்கொள்ளுவோம், நம்பர்கள் இருக்குது, பேசவில்லை. திடீரென்று நேற்றைய நேரம் பின்னேரம் எனக்கும் வேலை இல்லை, புதன்கிழமையில் பின்னத்திர வேலை இல்லை. அப்போ நான் 2 இடங்களுக்கு போக வேண்டிய அலுவலாம் முடிச்சுட்டு வந்திருக்கும் பொழுது என்னோடு தொடரில் பேசியிருந்தார். எப்படி இருக்கிறீர்கள், சுகமாக இருக்கிறீர்களா, பதிவுகள் எல்லாம் பார்த்தனா நல்லா இருக்குது அப்படி என்று விட்டு என்னிடம் கேட்டார். வீட்டை பற்றி, இந்த நாட்டில் உள்ள விடயங்களை பற்றி சொன்னீங்க, நீங்கள் வீடு வாங்கி விட்டீர்களான்னு ஒரு கேள்வியை கேட்டிருந்தேன். நான் சொன்னேன், உண்மையிலேயே நான் வீடு வாங்கவில்லை என்று சொல்லியிருந்தேன். நான் உண்மையைத்தான் பேசுவேன். என்னென்று கேட்டால், இப்போ அவர் எங்கேயோ இருக்கிறார், நான் எங்கேயோ இருக்கிறேன், வீடு வாங்கிட்டேன், அது வாங்கிட்டேன், இது வாங்கிட்டேன் என்று சொல்லி வீணாக சொல்லக்கூடாது. என்னென்று கேட்டால், தேவனுடைய நாமம் எங்களால் தூசித்து போகக்கூடாது. தேவன் என்றால் உண்மையான தேவன், பைபிள் என்றால் உண்மையான பைபிள். அதுதான். அப்போ அவர் சொன்னார், நான் வாங்கிட்டேன், எல்லாம் போய்கொண்டிருக்குது என்று சொல்லி நல்ல மாதிரி கதைச்சி கொண்டிருந்தார். அப்போ நான் சொன்னேன், ஏன் நீங்கள் வாங்கவில்லை என்று கேட்டிருந்தார். அப்போ நான் அவருக்கு சொன்னேன், நான் இங்கே வந்த காலத்தில் எனக்கு வரும்பொழுதும் வயது தூரமாக போய்விட்டது. அதுக்கு பிறகு விசா எடுப்பதற்கும் ஒரு 2.5 வருடங்களுக்கிட்ட பிடித்து விட்டது. அப்போ எல்லாம் கைக்கு வர 40 வயதை கடந்து விட்டது. அதுக்கு பிறகு குடும்பங்கள் குடும்ப நிலைப்படுத்தி எல்லாம் செய்வதற்கு அதுக்குள்ள நாங்கள் வந்த கடன் சுமைகள் அதுகளெல்லாம் கொடுத்து வர ஒரு கட்டம் முடிவுக்கு போய்விட்டது. சரி, அப்படி இருந்தாலும் கூட நான் 2009 வந்தேன்னா 2014 நான் ஒரு வீட்டை வாங்க வேணும் என்று சொல்லி யாருக்குமே சொல்லக்கூடாது என்று இருந்த நான் ஒரு விஷப்பாம்புக்கு போய் வேறு இடத்துல சொல்லிட்டேன். அந்த விஷப்பாம்பை நரி என்று தான் எங்களுக்கு தெரிஞ்ச எல்லாரும் சொல்லுகிறார்கள். அது ஒரு நரி. அந்த நரியோட நீ தொடர்புகள் தேவையில்லா வைக்காத, கதைக்காதே என்று தான் சொல்கிறவர். நானும் சரி என்று சொல்லி போட்டு ஒரு வேலை இடத்துல சொல்லி போட்டேன். அது சொன்னதால் எனக்கு அந்த வேலை செய்த இடத்துலேருந்து கிடைக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸுகள் சரியாக கிடைக்க இல்லாதபடியால் அந்த வீடு அப்படியே விடுபட்டு போய்விட்டது. அது ஒரு பெரிய ஒரு தடையாய் அது போய்விட்டது. அது அப்படியே போகட்டும். இப்போ நான் விடயத்துக்கு வருகிறேன். அதுக்கு பிறகு காலம் கடந்து ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நான் சரி வீட்டை வாங்கலாம் என்று சொல்லி பார்த்தால் எனக்கு ஒரு பேசினல் கிரெடி இருந்தது. உண்மையை சொல்ல வேண்டும், பேசினல் கிரெடி இருந்தது. அப்போ கொரோனா காலம் வந்த உடனே என்னென்று கேட்டால், இந்த கொரோனாவுக்கு மூடப்பட்ட நேரம் அந்த கொடுத்த டைமுக்கு பிறகு சில விடயங்களை நான் செய்யாமல் விட்டுட்டேன். அதுக்கு பிறகு அவர்கள் என்னை அழைத்து பேசி அதை நான் சரி செய்து எடுத்துட்டேன். அப்போ அந்த சிக்கல்கள் வந்ததால் அதில் ஒரு 3 வருஷ காலம் எங்களுக்கு கொஞ்சம் ஏற்றத்தாழ்வுகளாக ஓடினபடியால் அது அப்படியே வேண்டணுமென்ற சூழ்நிலை இருந்தும் கூட வேண்ட முடியாமல் போய்விட்டது. சரி, இப்பொழுது வாங்கலாம் என்று சொல்லி யோசித்து பார்த்தால், பேங்கோடு போய் நாங்கள் எல்லாம் பேசி பார்த்தால், பேங்க் எப்படி சொல்லுகிறது என்று கேட்டால், சம்பளங்கள் பெரிய சம்பளங்கள், 2 பேர் வேலை செய்து எடுக்கிற சம்பளத்தை நான் ஒரு ஆளை எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி வைத்திருக்கிறேன். அப்போ போய் கேட்டால் பேங்க் இப்போ என்ன சொல்லுதுன்னு கேட்டால், எங்களுடைய வயது 50 வயது. இப்போ இந்த 50 வயதுண்டா இன்னும் ஒரு 75 வயது வரைக்கும் எங்களுக்கு
கிரெடி இருக்குது. 25 வருஷம் இருக்குது. ஏன்னு கேட்டால் சிலர் நினைக்கிறது வேலை செய்கிற காலம் வரைக்கும் தான் கிரெடி தருவார்கள். அது அப்படி அல்ல. அவர்கள் நாங்கள் இருக்கிற 75 வயசு வரைக்கும் கிரெடி தருவார்கள். என்றால் எங்களுக்கு வந்து வேலை செய்து கொண்டிருக்கிற எங்களை பேசிட்டுகளை வச்சு தான் வீடு தருவினோம். அப்போ வீடு தரும் பொழுது அவையில் வந்து இன்சூரன்ஸ் இருக்குது. இன்சூரன்ஸ் போட்டுக்கொள்வோம். அப்போ இன்சூரன்ஸ்கள் எல்லாம் போட்டுக்கொள்ளையில் அவர்கள் வந்து தொலைதூர விடயங்களை கல்குலேட் பண்ணித்தான் எங்களுக்கு வந்து வீட்டு கிரெடி தருவினோம். அப்போ எங்களுக்கு பென்ஷன் காசு இருக்குத்தானே 75 வயது வரைக்கும்ண்டா நாங்கள் இப்போ இங்கே ஃப்ரான்ஸில் வந்து 65 தான். சில பேர் இலங்கையில் போய் சொல்லிக்கணும் என்னென்னு கேட்டால் 56 வயது 57 வயது 58 வயதோடெல்லாம் ஜெர்மனில் பென்ஷன் தந்துட்டான், அதால் நாங்கள் வந்து சுதந்திரமாக இருக்கிறோம்னு சிலர் சொல்லிக்கணும். ஆனால் எனக்கு தெரியாது, ஜெர்மனில் சில நேரம் 58 வயதில் கொடுக்கலாம், அது எனக்கு தெரியாது, சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் நான். அப்போ இங்கே வந்து 64 வயது வரைக்கும் இங்கே வந்து வேலை செய்தால்தான் எங்களுக்கு பென்ஷன். அதுவும் வந்து இப்போ நான் வேலை செய்கிறது வந்து ஒரு 3000க்கு வேலை செய்கிறேன்னு வையுங்களேன், எங்களுக்கு 2200 பென்ஷன் காசு வரும். அதில் மாற்று கருத்து இல்லை. அந்த 3000 சொச்சம் யூரோவையும் நாங்கள் பென்ஷனுக்கு போகிற வரைக்கும் செய்யக்கலாம். அதெல்லாம் கணக்கு பண்ணி தருவார்கள். ஆனால் வந்து சோமாஸ் எடுக்கக்கூடாது. நான் இன்று வரைக்கும் வேலை செய்கிறேன், 18வது வருஷம் தொடர்ந்து வேலை செய்தவர்கள் சோமாஸ் எடுக்கல, சோமாஸ் எடுக்கக்கூடாது. அப்போ இப்படி இருந்து நான் பேங்க்குக்கு போகும்போது பேங்க் சொல்லிச்சது என்னென்னு கேட்டால், எனக்கு நான் ஒரு வடிவான ஒரு வீட்டை பார்த்துட்டு உன்னுடைய டாக்குமெண்ட்ஸுகள் எல்லாம் ப்ரோப்பாக இருக்குது. மற்றது என்ன மட்டும் நான் இந்த ஆட்கள் வச்சு அந்த ஓட்டு மாட்டு சுத்து மாற்று அவர்கிட்ட எடுத்து இவர்கிட்ட எடுத்து அந்த கடையில் கொடுத்து இவர் கூட்டி போட்டு குறைச்சி போட்டு அந்த மாதிரி இல்லை. வெள்ளத்தோல்கிட்ட வேலை செய்கிற பேசிகிட்ட வச்சு பேங்க்கில் விழுகிற சம்பளத்தை வச்சு பேங்குக்கு வேணுமென்று சொன்னால் அதுக்குரிய காசு ஆயத்தப்படுத்தி போடலாம்னு சொல்லித்தான் நான் போய் கேட்டால் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் கேட்டால் 50,000 யூரோலேருந்து 70,000 யூரோ வரைக்கும் போட வேணும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் 50,000 யூரோலேருந்து 70,000 யூரோ வரைக்கும் போட வேணும் என்று சொன்னால் எப்படி என்று கேட்டால், ஒன்றில் இலங்கையில் நாங்கள் ஒரு சொத்து பத்து வச்சு விற்று அதை அங்கே இருந்து அங்கே ஒருத்தருக்கு கொடுத்து போட்டு இங்கே உள்ளவர்கள் அதை வாங்கி எக்ரிமெண்ட் சைன் பண்ணினால் அவர்கள் எங்களோட பேங்குக்கு அனுப்பினால் சேஃப்டியாக அதை வாங்கி எடுத்துடலாம். ஆனால் இங்கே நாங்கள் ஆக்கள்கிட்ட மாறிக்கிரி போட்டால் அதெல்லாம் பெரிய சிக்கல். மற்றது வந்து என்னென்னு கேட்டால், இவ்வளவு தொகையில் வந்து வெளியால் வட்டிக்கு எடுத்து சீட்டு போட்டு இப்படியெல்லாம் செய்து வீட்டை வாங்கிட்டு வீட்டுக்குள்ளே படுக்க முடியாது. காரணம் என்னென்னு கேட்டால், நாங்கள் அந்த என்ன சொல்கிறது, அந்த வீடு எங்களை அடிமையாக்கிடும். அதுதான் ராஜா, நாங்கள் எல்லாம் அடிமையாக போயிடுவோம். என்னென்னு கேட்டால், என்னோட வந்து அப்படியும் ஒரு 25 பேருக்கு மேலே நாங்கள் உண்டா பழகி வாரம் கடை நடத்தினாங்கள். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே நின்று நடத்தினான். ஒரு புறாம்புரி எடுத்து கொடுத்து, நான் புறாம்புரியை நானே எடுத்து கொடுத்து 290க்கு எடுத்து கொடுத்து நானே 9 மணிக்கு திறந்து நானே 11 மணிக்கு பூட்டி கொடுத்து நன்றி இல்லாமல் அவர்கள் எல்லாம் விலகிட்டார்கள். நல்லவர்கள் என்னோடு பழகி கொண்டிருக்கிறார்கள். என்னை பற்றி நல்லா புரிந்தவர்கள் நல்லா தெரிந்தவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். சிலர் போய் இலங்கையில் போய் நின்று கொண்டு தம்பியாக்களோட கதைக்க கூட அந்த பதிவுகள் எல்லாம் இங்கே எனக்கு அனுப்பியிருக்கிற தம்பியாக்களோட கதைக்கும் போது அங்கே வாங்குறத கொடுக்குறேன் இங்கே வாங்குறத கொடுக்குறேன் என்றெல்லாம் சொல்லி கதைச்சாங்க. இப்போ நான் கேள்விப்படும் போது பார்த்தால் அவருடைய ஓட்டு மாட்டு கொஞ்சம் ஓட்டு மாட்டில் ஒவ்வொருதான் சொல்லினோமா இங்கே எனக்கு தரணும் உனக்கு தரணும் இங்கே எல்லாம் படுத்து விட்டது என்று சொல்லி அவர்கள் எங்களோட கதைக்கும் பொழுது கதைக்கிறார்கள். அதை அப்படியே கடந்து போகட்டும். அப்போ இப்படி இருக்கைகளில் பேங்குக்கு போய் 70 போடுறேன்னு சொன்னால், இப்போ வட்டியோ சீட்டை வாங்கி போட்டால் அதுக்கு கட்டுறதா கிரெடிக்கு கட்டுறதா இல்லது வந்து எங்களை பார்க்குறதான்ற பெரியோர் கேள்விக்குறிகளை வந்துடுவோம். வந்துட்டால் முதல்ல என்ன செய்யும், நிம்மதி போகும். நிம்மதி போகிற பொழுது நித்திரை போகும். நித்திரை போகும் பொழுது வியாதி வந்துடும். வியாதி வந்தால் என்ன நடக்கும், வீடு இருக்கும், வாங்கின வீடு இருக்கும், பேங்க் ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் பார்க்கும், அதுக்கு பிறகு தான் நடக்கும். அப்போ இதுகளையெல்லாம் கற்பனை பண்ணி பார்த்து போட்டு அப்படியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன். இதுதான் உண்மை. இப்போ சில பேர் என்ன செய்யணும்னு கேட்டால், வெளியால் 50,000 வாங்கி 30,000 வாங்கி போட்டு அப்படியெல்லாம் செய்யலாம். இப்போ கடை எடுக்கிறதுக்கு முதல் போடுறது தப்பில்லை. காரணம் என்னென்னு கேட்டால், அது கடை நீங்கள் எடுக்கிறது மிக ஞானமாக இருக்கணும். இழுத்து பிரான்ஸுகளை வந்து புல் அண்ட் புல் 8.5 சட்டர் கீழே இறக்கிடணும் புல்லாக. நீங்கள் அப்படின்னு சிலர் வச்சுக்கொண்டு நிற்கிறீர்கள் இல்லோ, ஆனால் அது கொண்ட்ரோல் பார்த்து உங்களுக்கு அமௌண்ட் அடிச்சானா இருந்தால் அதுலேருந்து நிமிரையிலாது. நானும் கடைக்குள்ளே நின்று ரெஸ்டாரண்ட் நடத்தி அதே மாதிரி அலிமித்தோசியம் கடைக்கு நின்று புறாம்புரி எடுத்து கொடுத்து நடத்தி வந்தாலே எனக்கு நல்லா தெரியும், சட்டமும் தெரியும். இந்த ஊரில் வந்து என்னுடைய பெயரை போட்டு கூட யூடியூப் வழியாக கூட சில விடயங்களை கூட இந்த ஊருக்குள்ளே போட்டிருந்தவர்கள். காரணம் என்னென்னு கேட்டால், அது நான் ஒரு பேந்தொரு காணொலியில் சொல்லுவேன். அது என்ன காரணம்னு இன்னும் தப்பில்லை. இப்படித்தான் எங்களோட சேர்ந்து வந்து பழகிறவர்கள் நிற்கிறவர்கள் போகிறவர்கள் செய்கிற பிரச்சனைகளால் அதுகளில் நாங்களும் முகம் கொடுத்ததால் இந்த ஊரில் வந்து அப்படி ஒரு சம்பவம் நடந்தது.
அப்போ அது அப்படியே கடந்து போகட்டும். அப்போ இப்போ நான் என்னுடைய இவர் சொன்ன விடயத்துக்குள்ள நான் திரும்ப வருகிறேன் என்று கேட்டால், வாங்கும் பொழுது இலகுவாக எல்லாரிடத்துலையும் கையை பிடிச்சி அதை பிடிச்சி இதை பிடிச்சி வாங்கிடலாம். அதை கொண்டு போகிறது நாங்கள் தான். அப்போ கொண்டு போகிற நான் நிற்க வேண்டிய இடத்துல சரியாக நின்றால் தான் கொண்டு போக முடியும். இப்போ ஒன்றுக்கு 3 வேலை செய்து வர காசு பேங்கில் காசு வந்து கொண்டு இருந்தால் அது சேர்ந்து கொண்டே போய் கொண்டிருக்கும் காசு எப்பயும் பேங்கில் இருந்து கொண்டிருக்கும், பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு இடத்தை அள்ளுகொள்ளையான இடத்த வாங்கி போட்டு அதை கொண்டு நடத்த முடியாமல் அந்தரப்பட்டு நாலா பக்கமும் ஓடி திரிஞ்சு அவமானப்பட்டு வேதனைப்பட்டு துன்பப்பட்டு துயரப்படுறதை விட இலகுவாக வந்து போக வேண்டிய பாதையில் நேர்மையாக இப்போ போய் கொண்டிருக்கிறோம். ஆனால் வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கிறார், வாங்குவேன். அதுக்குரிய ஆயத்தங்கள் நடந்து கொண்டிருக்குது, அது நடக்கும். அது தேவன் செய்து முடிப்பார். தேவன் என்ன சொல்கிறார்? தேவனுக்காக நாங்கள் வைராக்கியம் பாராட்டி நிற்கும் பொழுது எனக்கு தேவையான அத்தனையும் தேவன் தருவார். அது செய்து கொண்டிருக்கணும், அதை செய்து முடிச்சிடுவார். நான் இப்போ சிலர் இவர் கதைச்சா அப்புறம் இவருக்கு பதிலை சொல்லி போட்டு சிலரை குறித்து நான் பார்க்கும் பொழுது சிலர் சொல்லுகிறார்கள், ஏன் வீடு வாங்கினோம் என்று தெரியாமல் இருக்குது. உண்மையாக ஏன் வீடு வாங்கினோம் என்று தெரியாமல் இருக்குது, விடுமுறைக்கு போக முடியாமல் இருக்கிறது, விரும்பியதுகளை வாங்க முடியாமல் இருக்கிறது, சகோதரம் அம்மா அப்பாக்களுக்கு செய்ய வேண்டியதை செய்ய முடியாமல் இருக்கிறது, இப்படியான பல பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி வருத்தப்பட்டு விற்கிறது கூடி திரிகிறவர்களே நான் பார்த்திருக்கிறேன். உண்மையைத்தான் நான் பேசுகிறேன். ஏனென்று கேட்டால் எல்லாருக்கும் ஆசைகள் இல்லாத மனுஷன் இந்த உலகத்திலே இல்லை. ஆனால் ஆசைகளை வந்து என்ன செய்யணும்? ஐம்புலங்களையும் அடக்கி அளவோட கையுக்குள்ளே வச்சுக்கொள்ளணும். அப்படி வச்சிருந்தால்தான் எங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் வந்து பறந்து அடித்து ஓட்டு மாட்டுகள் அதுகள் இதுகள் எல்லாம் செய்து தேவையில்லாத வேலையெல்லாம் செய்து இருக்கிறதையும் பறி கொடுத்து போட்டு தான் நிற்கணும். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் அழகாக எழுதியிருக்குது, உள்ளவனுக்கு என்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதையும் எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்லி வேதத்தில் வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எழுதியிருக்கு. அதை நீங்கள் ஆழமாக வேதத்தை படித்தவர்களுக்கு தான் தெரியும், உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கு தெரியாது. அதை ஆழமாக பார்த்தால் அந்த கருத்தை நாங்கள் உள்வாங்கி அதை விரிவாக்கத்தோடு பாப்பமாக இருந்தால் அது சரியாகத்தான் இருக்கிறது. காரணம் என்ன கேட்டால், உள்ளவனுக்கு இன்னும் கொடுக்கப்படுகிறது என்று கேட்டால் அவன் எங்கேயோ ஒரு விதத்துக்குள்ளே போய் என்ன நடந்தாலும் பரவாயில்லைன்னு சொல்லி உள்ளதுக்கு மேலே பெருக்கி கொண்டிருப்பான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற ஓட்டு மாட்டுகள் களவுகள் சுத்து மாதுகள் எல்லாம் வெளியாட தெரியாத அவன் பார்த்தா சிரித்து கொண்டு தான் நல்லவன் மாதிரி நடந்து கொண்டிருப்பான். ஆனால் அத்தனை பிரச்சனையும் அவங்கள்ட்ட இருக்கும். ஆனால் இந்த இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதை எடுத்துக்கொள்ளப்படும் என்று கருத்தை பார்த்தால் அவன் லேசாத்தான் இருப்பான். அவன்கிட்ட இருக்கிறது வந்து அடுத்தவர்கள் எடுத்துக்கொண்டாலும் அவன் இலகுவாக அதை பற்றி பெருசுபடுத்த மாட்டான். அது வேதம் சொல்லுகிற கருத்து வேறு, நான் சொல்லுகிற கருத்து வேறு. அப்படி இருக்கும் பொழுது வீடு வாங்குகிற நண்பர்கள் உறவுகள் நீங்கள் எல்லாம் தயவு செய்து வட்டிக்கு கடன்களை எடுத்து வெளியாக்கள்கிட்ட வாங்கி வீடுகள் வாங்குறதை தவிர்த்து கொள்ளுங்கள். ரொம்ப கஷ்டம். ஒரு தொழில் செய்ய போகிறீங்கள் என்று சொன்னால் கூட ஒரு கடை எடுக்கணும் என்று சொன்னால் இப்போ கடை வந்து ஒரு நாளைக்கு 1000 யூரோ செய்கிற கடை 2 லட்சம் யூரோ வரைக்கும் சொல்லிக்கணும். காரணம் என்னென்று கேட்டால் இடத்துக்கு அந்த விலை, பிஸ்னஸ் நடக்கிறதுக்கு இந்த விலை என்று சொல்லி 2 லட்சம் யூரோ வரைக்கும் சொல்லிக்கிறோம். ஆனால் 2 லட்சம் யூரோவுக்கு நீங்கள் எடுத்தீர்களாக இருந்தால் பேங்கில் கிரெடிக்கு 2 லட்சம் யூரோவும் கட்டி முடிகிற வரைக்கும் வட்டியை பாருங்கள். இதை விட கடைக்கு நீங்கள் தனி வாடகை கொடுக்க வேணும், கரண்ட் பில்லு கட்ட வேணும், தண்ணி பில்லு கட்ட வேணும், வேலையால் சம்பளம் கொடுக்க வேணும், உசாப்புக்கு கட்ட வேணும், அதே மாதிரி மேரிக்கு கட்ட வேணும், மற்றது வந்து சாமான்கள் எடுக்கிறதுக்கு வாகனத்துக்கு இன்சூரன்ஸ் கட்ட வேணும், பெட்ரோல் போட வேண்டும், உங்களோட குடும்பங்களை தேவைகள் பார்க்க வேண்டும், கணக்கே இருக்கிறது. அப்போ இதுக்குள்ள நீங்கள் 2 லட்சத்தை கொடுத்து 2 லட்சம் கொடுத்தா எவ்வளோ வியாபாரம் நடக்க வேணும்? ஒரு நாளைக்கு 2000 யூரோ நடக்க வேணும். 2000 யூரோ நடக்குமான்னு சொன்னால் கேள்விக்குறியாகத்தான் இருக்குது. அப்போ 2000 யூரோ நடந்தால் நீங்கள் கரையேறுவீர்கள். 2000 யூரோ நடக்கவில்லை என்று சொன்னால் எடுத்த விலையிலேருந்து அடிமட்ட விலைக்கு கையை தூக்கி கொண்டு வெளியே போகிற நிலைமை தான் வரும். இதுகளெல்லாம் நான் கண்டு கடந்து வந்தனால் எங்களுக்கு நல்ல வயது அனுபவம். எனக்கு வந்து எரிச்சலோ பொறாமைகளோ ஒன்றும் கிடையாது. என்னோட நண்பர்கள் சொல்வார்கள், எது வாங்கினாலும் நான் தான் முதல்ல அவங்களுக்கு சொல்ல நல்ல விஷயம் செஞ்சிருக்கேன், நல்லபடியாக இரு, அது நல்லது, அப்படி சொல்லக்கூடிய மனப்பான்மை உள்ளால் தான் நான். ஆனால் இதுகளை புரிந்து கொள்ளுங்கள். புரிந்து கொண்டு நடக்கும் பொழுது நீங்கள் நிம்மதியாக இருப்பீர்கள். முதலாவது மனுஷனுக்கு நிம்மதியும் நித்திரையும் ஆரோக்கியமான உடல் நலமும் கடனும் இல்லாமல் இருக்கணும். எனக்கு உண்மையிலேயே இங்கு ₹1 கடன் கிடையாது. ₹1 கடன் இங்கு கிடையாது. பேங்கில் கூட எனக்கு கடன் கிடையாது. பேங்கெல்லாம் நான் வந்து வீட்டலுவல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வச்சிருக்கிறேன். அது சரியாக செய்வேன். நான்
என்னுடைய பாதையில் கரெக்டாக வேலை செய்து கொண்டு கரெக்டாக கவனமாக நடந்து கொண்டு பிள்ளைகளுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பிள்ளைகளோட தேவைகள் அனைத்தையும் கேட்டறிந்து செய்து கொண்டு இந்த பாதையில் நான் போய்கொண்டிருக்கிறேன். அப்போ அந்த அண்ணன் கதைச்சது தப்பில்லை. அவர் கதைச்ச உடனே நான் இவர் வீடு வாங்கிட்டாரே, இந்த கருத்துக்கு வாரேன், இவர் வீடு வாங்கிட்டாரே, நான் இவருக்கு பிறகு வந்து நான் முன்னுக்கு வந்து நான் வாங்கலையேன்னு சொல்லி நான் விழுந்தடிச்சு போய் இந்த நண்பர்கள் அவர் இவர்கிட்ட அண்ணன் தம்பிட்டு எல்லாம் 10 தான் 5 தான் 20 தான் 30 தான் எடுத்து கொண்டு வந்து போட்டுக்கிட்டு வாங்கினேன் என்று சொன்னால் இருக்கிற நிம்மதியும் இழந்து இருக்கிற சந்தோஷமும் இழந்து வியாதியில் போய் மரணத்துக்கு தான் போக வேண்டி வரும். அதனால் நண்பர்களே, நீங்கள் புரிந்து கொள்ளுங்க. உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் நான் வன்னிமலத்துளி யூடியூப்பில் வைக்கிறது மிக அனுபவத்தை கொண்டு தான் வைக்கிறேனே தவிர சும்மா எழுந்தமானதுக்கு சிந்தித்து கதைக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. வாங்குங்கள், வாங்கக்கூடாதுன்னு சொல்லவில்லை. நேர்மையாக கணவன் மனைவி வேலை செய்து பிள்ளைகளுக்கு அரசாங்கம் தர காசையும் வைத்துக்கொண்டு நீங்கள் நேரடியாக பேங்குக்கு போய் உங்களுடைய டொசியர்களை கொடுத்து இந்தளவு தான் எங்களிடம் இருக்குது, இதுக்கு நீ என்ன தருவாயோ தா என்று வாங்கி நிம்மதியாக வாழ பழகுங்கள். நீங்கள் அளவுக்கு அதிகமான அகலக்கால் வைத்து சறுக்கி விழுந்தால் உங்களை யாரும் தூக்கிவிட மாட்டார்கள். உங்களுடைய பொக்கெட்டில் பணம் இருக்கிறதை வரைக்கும் தான் எல்லாரும் நிற்பார்கள். பொக்கெட்டில் பணம் காலியாகி விட்டு என்று சொன்னால் எல்லாரும் காலியாகி விடுவார்கள். ஆனால் என்னோடு இருக்கிற நண்பர்கள் அப்படி அல்ல, என்னோடு பழகிற அண்ணன் தம்பிகள் அப்படி அல்ல. அவர்கள் எல்லோரும் எனக்கு ஒரு தேவைண்டா செய்வார்கள். ஏனென்று கேட்டால் என்னை குறித்து அவர்களுக்கு தெரியும். நான் யாருக்கு நடுவில் பூந்தும் எந்த கலவரம் பிரச்சனையும் பண்ணுற பழக்கமே கிடையாது. எந்த இடத்துக்கு போனாலும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவானம் உண்டு, சமாதானத்தோடு தான் நான் செய்துவிட்டு வெளியே வருவேன். அது என்னுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல் நீங்களும் சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான் இருங்கள். நரிகள் விஷப்பாம்புகள் மாறி வாழாதீர்கள். அது நீங்கள் உங்களுக்கு நேராக வைத்துக் கொள்ளுகிற ஆயுதமாய் போய்விடும். ஒன்று சொல்லவா, சிலருடைய கையில் இருப்பது 2 பக்கமும் கூறுள்ள கத்தி, அவர்களையும் வெட்டும் எங்களையும் வெட்டும். அதுதான் நாக்கு. அப்படிப்பட்ட நாக்குள்ள மனுஷர்களோடு மிக நிதானமாக நடந்து கொண்டு கடந்து செல்லுங்கள். மற்றது இந்த நாட்டை பொறுத்தவரை நீங்கள் கடன் எடுத்து கட்டாமல் விட்டால், கிரெடி எடுத்து கட்டாமல் விட்டால், வாகனம் எடுத்து கட்டாமல் விட்டால், போன் எடுத்து கட்டாமல் விட்டால், ஹாஸ்பிட்டல் சம்பந்தமான இடங்களுக்கு நீங்கள் காசுகள் கட்டாமல் விட்டால் 90 நாள் வரைக்கும் தான் உங்களுக்கு டைம். பிரான்ஸ் நாட்டில், ஜெர்மன் நாடு, சுவிஸ் நாடு, லண்டன், கனடா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா இடமும் சட்டத்திட்டங்கள் இருக்குது. இங்கே பிரான்ஸை பொறுத்தவரை 90 நாள். மெயில், எஸ்எம்எஸ், டெலிஃபோன். 3 மாதம் முடிஞ்ச உடனே ரோத்திரத்தில் போன போலீஸ் வந்து நிற்பார் வீட்டு வாசலில். அடுத்த கதை கதைக்க முடியாது. உடனடியாக வீட்டில் மேசையில் இருந்து உங்கள்கிட்ட கதை கேட்பார், நீங்கள் கொடுக்கணும். கொடுக்க உங்களோட டொசியர் எடுத்து எழுதுவார். எழுதி போட்டு உங்கள்கிட்ட இருக்கிறது என்னென்னவோ எல்லாத்தையும் வந்து எடுக்க வேண்டிய இடம் எடுத்துரும். அதனால் மிக கவனமாயிருங்கள். இதுகளுக்களால் நான் வந்து ஒரு புலி மாதிரி போய் வந்து கொண்டிருக்கிறேன். அதால் நான் நல்ல முறையில் சொல்கிறேன், வாங்குங்கள். அளவோடு உழைத்து அளவோடு வாங்கி சமாதான சந்தோஷமாக வருடம் விடுமுறைக்கு போங்க. உண்மையான அண்ணன் தம்பியாக பழகுங்கள். உண்மையான நட்புகளாக பழகுங்கள். உறவுக்காரரை பற்றி நான் சிந்திப்பதும் இல்லை, நினைப்பதும் இல்லை. அவர்களை சிந்தித்து நினைத்தால் நாங்கள் இன்னும் பின்னோக்கித்தான் போவோம். நண்பர்கள் அண்ணன் தம்பியை நினைத்தம் என்றால் முன்னோக்கி போவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். உங்கள் வன்னிமலத்துளி யூடியூப். நன்றி, வணக்கம் நண்பர்கள், தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும்.